எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இருக்கிற நவீன சவால்களுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட கல்வி முறையை எப்படி மாத்தலாம், அதுக்கு ஒரு புது ஃப்ரேம்வொர்க் இருக்கு. அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம டீடைலா பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். சரி, முதல்ல இந்த ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாமா? நம்ம ஸ்கூல்ஸ் உண்மையிலேயே மாணவர்களை நாளைக்கு வரப்போற உலகத்துக்காக தயார் பண்ணுதா இல்ல நேத்தரைய உலகத்துக்காகவா? இதை நம்ம எல்லாருமே கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? இங்கே தான் விஷயமே இருக்கு. இப்போ இருக்கிற கல்வி முறைய மொத்தமா மாத்தி அமைக்கணும். சும்மா அங்கொன்னும் இங்கொன்னுமா சில மாற்றங்கள் பண்றது பத்தாது. எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு முழுமையான பன்முக அணுகுமுறை தான் இப்போ தேவைப்படுது. ஓகே, அப்போ இந்த 21ஆம் நூற்றாண்டு கற்றலுக்கான வரைபடத்துல என்னென்ன இருக்கு? இதுல மொத்தம் 6 முக்கியமான தூண்கள் இருக்கு. கலைத்திட்டத்தை வடிவமைக்கிறது, நம்ம டீச்சர்ஸை மேம்படுத்துறது, முக்கியமான விஷயங்களை அளவிடுறது, டெக்னாலஜியை சரியா பயன்படுத்துறது, சமூகத்தோட சேர்ந்து வேலை செய்யறது, அப்புறம் இது எல்லாத்தையும் ஒன்னா இணைக்கிற ஒரு சிஸ்டமா உருவாக்குறது. இது எல்லாத்தையும் பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். சரி, முதல் தூண், அதாவது கலைத்திட்டத்தை வடிவமைக்கிறது. நாம என்ன கத்துக் கொடுக்கறோம் அப்படிங்கறதான் இந்த முழு மாடலோட அடித்தளமே. எல்லா மாற்றமும் இங்கிருந்து தான் ஆரம்பிக்கணும். அப்போ பாடத்திட்டத்துல என்னென்ன திறன்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? பாருங்க, சும்மா மனப்பாடம் பண்றதுக்கு பதிலா கிரிட்டிக்கல் திங்கிங், அதாவது விமர்சன சிந்தனை, ப்ராப்ளம் சால்விங், கம்யூனிகேஷன், அப்புறம் கிரியேட்டிவிட்டி, டிஜிட்டல் அறிவு, இந்த மாதிரி இப்போதைய உலகத்துக்கு ரொம்ப அவசியமான திறன்கள் மேலதான் நம்ம கவனம் இருக்கணும். அடுத்ததா 2வது தூண். இது நம்ம ஆசிரியர்களை பத்தினது. அதாவது நாம எப்படி கத்துக் கொடுக்கறோம். ஒரு புது சிலபஸ் இருந்தா மட்டும் பத்தாது இல்லையா? அதை கத்துக் கொடுக்க புது டீச்சிங் மெத்தட்ஸும் வேணும். நம்ம டீச்சர்ஸ்க்கு தேவையான சப்போர்ட்டும் வேணும். இப்போ டீச்சர்ஸோட ட்ரைனிங் எப்படி மாறணும்னு பாருங்க. பழைய காலத்துல சும்மா தியரி மட்டும் சொல்ற ஒர்க் ஷாப்ஸ் இருக்கும். ஆனா இப்போ அப்படி இல்ல. அவங்களையே ப்ராஜெக்ட்ஸ் பண்ண வச்சு, பிராக்டிக்கலா அப்ளை பண்ண வச்சு தொடர்ச்சியா சப்போர்ட் பண்ணணும். டெக்னாலஜியை ஒரு தனி பாடமா பார்க்காம அதை எல்லா பாடத்திலையும் ஒரு கருவியா பயன்படுத்தணும். இது ஒரு பெரிய மாற்றம். ஓகே, நாம என்ன கத்துக் கொடுக்கறோம், எப்படி கத்துக் கொடுக்கறோம்னு மாத்தியாச்சு. அப்போ மாணவர்கள் கத்துக்கிட்டாங்களான்னு நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அந்த மதிப்பீட்டு முறையும் மாத்தணும் இல்லையா? அதுதான் நம்மளோட 3வது தூண். என்ன சொல்றாங்கன்னா, நம்மளோட பழைய மாடல் எக்ஸாம்ஸ்லாம் இப்போ வேலைக்கே ஆகாது. ஒருத்தரோட கிரிட்டிக்கல் திங்கிங் திறனையோ இல்ல ப்ராப்ளம் சால்விங் திறனையோ அதை வச்சு அளவிட முடியாது. அதுதான் இப்போ இருக்கிற பெரிய சவால். அதனால புதிய மதிப்பீடுனா என்ன? இது வெறும் பரீட்சை மட்டும் இல்ல. மாணவர்கள் எவ்வளோ விஷயங்களை ஞாபகம் வச்சிருக்காங்கன்னு பார்க்கறத விட்டுட்டு அவங்களோட சிக்கலான திறன்களை, அதாவது 21ஆம் நூற்றாண்டு திறன்களை துல்லியமா அளவிடுறதுக்கான பல வழிகளை பயன்படுத்துறது தான் இதோட நோக்கம். அடுத்து 4வது தூண் டெக்னாலஜி. நம்ம பயன்படுத்துற கருவிகள். இது சும்மா கிளாஸ்ல கம்ப்யூட்டர் இருக்கிறத பத்தினதுங்க. டெக்னாலஜியை எப்படி கற்றலுக்கான ஒரு பவர்ஃபுல் கருவியா ஒருங்கிணைக்கிறவங்கிறத முக்கியம். டெக்னாலஜியோட பங்கு என்னன்னு பாருங்க. 40% ஒத்துழைப்பை வளர்க்கவும், 30% கம்யூனிகேஷனை மேம்படுத்தவும், மீதி 30% ப்ராப்ளம் சால்விங்கு உதவும் பயன்படுது. சோ இது வெறும் தகவல் கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லாம இந்த முக்கியமான திறன்களை வளர்க்க ஒரு கருவியா இருக்கணும். அடுத்தது 5வது தூண், வகுப்பறைக்கு வெளியே கற்றல். அதாவது படிப்புங்கிறது 4 சுவத்துக்குள்ள முடியிற விஷயம் கிடையாது. அது வெளியே இருக்கிற சமூகத்தோட இணையணும். எப்படின்னா, பிசினஸ் கம்பெனிகள், என்ஜிஓக்கள், அரசாங்க ஏஜென்சிகள், இவங்க எல்லாரும் மாணவர்களுக்கு நிஜ உலகத்துல இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்க ஒரு வாய்ப்பு கொடுக்கறாங்க. இதனால மாணவர்கள் படிக்கிற விஷயம் அவங்களுக்கு இன்னும் அர்த்தமுள்ளதா மாறும். சரி, இப்போ கடைசி தூணுக்கு வந்தாச்சு. 6வது தூண், ஒத்துழைப்பு அமைப்புகளை உருவாக்குதல். இதுதான் நம்ம பார்த்த மத்த 5 தூண்களையும் ஒன்னா சேர்த்து ஒரு சிஸ்டமா வேலை செய்ய வைக்க போகுது. இங்க நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 6 தூண்டுகளும் தனித்தனி விஷயங்கள் கிடையாது. இது ஒரு செக்லிஸ்ட் மாதிரி இல்ல. இது ஒன்னோட ஒன்னு இணைஞ்ச ஒரு சிஸ்டம். அப்போதான் ஒரு புதுமையான கற்றல் கலாச்சாரத்தையே உருவாக்க முடியும். அப்போ நம்மளோட இலக்கு என்ன? ஒரு கூட்டு கலாச்சாரத்தை உருவாக்குறது. அதுக்கு என்ன பண்ணணும்? தேவையான ரிசோர்ஸ், டெக்னாலஜி எல்லாம் கொடுக்கணும். எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யறதையும் புதுமையையும் ஊக்குவிக்கணும். டீச்சர்ஸ்க்கு தொடர்ச்சியான ட்ரைனிங் கொடுக்கணும். கடைசியா இந்த எல்லா தூண்களையும் சிஸ்டம் முழுக்க ஒருங்கிணைக்கணும். சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வியோட இதை முடிப்போம். வேகமா மாறிட்டு வர்ற இந்த உலகத்துக்கு நம்ம மாணவர்களை தயார்படுத்த நம்ம சமூகம் இந்த 6 தூண்கள்ல எதை முதல்ல உருவாக்க ஆரம்பிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.